தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான கேள்விங்க. நம்ம புதுசா படிக்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு கேப் விட்டுட்டு இப்ப திரும்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, இந்த ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நம்மகிட்டயே நெறைய பேர் இந்த டவுட் கேட்கறாங்க. ஸோ அதனால தான் இத ஒரு வீடியோவாவே போட்டுருவோம் நம்ம. அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த கேள்வியோட வந்திருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணா, என்னால வர குரூப் 4 கிளியர் பண்ண முடியுமா? என்னால பாஸ் பண்ணி அதுல ஜாப் வாங்க முடியுமா? 180க்கு மேல அடிச்சு, என்னால போஸ்டிங் பாஸ் ஆக முடியுமா? போஸ்டிங் எனக்கு கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரியா? ஸோ, இப்ப இதுக்கான பதில் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இன்னிலிருந்து நீங்க படிக்க ஆரம்பிச்சா கூட, உங்கனால கண்டிப்பா பாஸ் ஆகி, உங்கனால போஸ்டிங் வாங்க முடியும். சரியா? உறுதியா உங்கனால வாங்க முடியும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? குரூப் 4 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு இன்னும் ரஃப்பா பார்த்தோம்னா ஒரு 5 மாதங்கள் இருக்கு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன். சரியா? ரஃப்பா நம்மளுக்கு 5 மாதங்கள் முழுசா இருக்கு. சரியா? இத பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 5 மாதம் அப்படிங்கிறது 150 நாட்கள். ஓகேவா? 150 நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு பெரிய விஷயம். சரியா? இதுல கண்டிப்பா உங்கனால படிச்சு நீங்க கிளியர் பண்ண முடியும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 90 நாள், 100 நாள், 50 நாள், 60 நாள் இந்த மாதிரிலாம் படிச்சு பாஸ் ஆனவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ, அப்ப அதுக்காக நீங்க அத தப்பா எடுத்துக்க கூடாது. சரி, அப்ப நம்ம கடைசியா ஒரு 50 நாள் அந்த மாரி படிச்சா போதும். அப்படி கிடையாது. அது எல்லாருக்கும் செட் ஆகாது. சரியா? நீங்க உங்களுக்கு 150 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமா போதும். ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 10 ஹவர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு வச்சோம்னாலும், 10 ஹவர்ஸ் நம்மளால முழுசா உட்காந்து படிக்க முடியாது. அத நம்ம வேற மாரி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும். நம்ம ஆன்லைன்ல கொஞ்சம் படிக்கலாம். ஆஃப்லைன்ல கொஞ்சம் படிக்கலாம். கொஞ்சம் படிச்சத நம்ம திரும்ப ரிவைஸ் பண்றது. இந்த மாதிரி நம்ம ஒரு 10 ஹவர்ஸ் நம்ம தனியா ஒதுக்குனோம் அப்படின்னாலுமே, நம்மளுக்கு ஒரு 1500 மணி நேரங்கள் கிடைக்கும். 150 நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு 10 மணி நேரம் நம்ம ஒதுக்குனோம் அப்படின்னா, 1500 மணி நேரங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ, அப்ப எல்லாரும் 10 மணி நேரம் ஒதுக்க முடியுமா? நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டே படிக்கிறேன் சார். நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து படிக்கிறேன் சார். என்னால எப்படி 10 மணி நேரம் ஒதுக்க முடியும்? நீங்க 10 மணி நேரம் ஃபுல்லா புக் எடுத்துட்டு உட்காரணும்னு அவசியம் கிடையாது. சரியா? நீங்க படிக்கிறீங்க. அதுக்கு டெஸ்ட் போடுவீங்க. அத ரிவிஷன் பண்ணுவீங்க. அது போக ஆன்லைன்ல நெறைய கிளாஸஸ் பார்ப்பீங்க. ஸோ, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் நம்ம சொல்றோம். சரியா? ஒரு நாள்ல உங்களுக்கு நீங்க ஒரு பாதிக்கு பாதி நீங்க போட்டா கூட, உங்கனால கம்பல்சரி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சரியா? இதுல எந்த ஒரு 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 வேற எந்த ஒரு மாற்று கருத்துமே இதுல கிடையாது. யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு ஏத்துக்காதீங்க. உங்கனால கண்டிப்பா இப்போலருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட, இந்த 5 மாசங்கள்ல உங்கனால கண்டிப்பா கிளியர் பண்ணி குரூப் 4ல போஸ்டிங் வாங்க முடியும். சரியா? இப்ப இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரும். உங்களுக்கு இப்ப இன்னொரு ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்க. என்னன்னா, சார் ஆல்ரெடி 2 வருஷம், 3 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 4 வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க சார். அவங்கலாம் சீனியர் நெறையா படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நாங்க எப்படி ஒரு 150 டேஸ்ல நாங்க படிச்சு, எப்படி எங்கனால கிளியர் பண்ண முடியும்? அவங்களோட போட்டி போட்டு நாங்க எப்படி சார் ஜெயிக்க முடியும்? அப்படிங்கிற மாரி கேட்பீங்க. ஸோ, இதுக்கான பதில் என்னங்கிறத நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஒரு விஷயத்த, ஒரு செயல நம்ம கரெக்ட்டா, பெர்ஃபெக்ட்டா அத எப்படி செய்யணும்? எத எப்படி செய்யணும்? அப்படிங்கிறத தெரிஞ்சு, அத கரெக்ட்டா புரிஞ்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு குறிப்பிட்ட பீரியட்லயே நீங்க பாஸ் ஆகி போஸ்டிங் வாங்கிட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. சரியா? அத செய்யத் தெரியாம, எத எப்படி ப்ராப்பரா செய்யணும் அப்படின்னு தெரியாம, ஆ தப்பு தப்பா மாத்தி மாத்தி செய்றவங்க தான் லேட் ஆகும். ஜாப் வாங்குறதுக்கு. அவங்க எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு லேட் ஆகும். சரியா? ஏன்னா, இப்ப 2 வருஷம் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க 2 வருஷமும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. இடையில ஒரு சில கேப் விட்டுருப்பாங்க. இடையில ஒரு சில கேப் விழுந்திருக்கும். ஒரு சில ஒரு சில இது தப்பா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. சரியான கைடன்ஸ் இருந்திருக்காது. சரியான பாதையில போயிருக்க மாட்டாங்க. ஸோ, இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான், அவங்களுக்கு இவ்வளோ டிலே ஆகுது. நீங்க ப்ராப்பரா போறீங்க, ப்ராப்பரா பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே வரப்போறதில்ல. சரியா? இது வள்ளுவர் நம்மளுக்கு ஒரு குறள்லயே இதுக்கான ஆன்ஸர சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, "பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெருவும் புலிதாக் குறின்." இதுக்கான அர்த்தம் என்னன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? உங்க யாருக்காவது நான் இப்ப சொல்றதுக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான அர்த்தம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, காட்டுல என்னதான் யானை பெரிய தும்பிக்கையையும், மிகப்பெரிய தந்தத்தையும், மிகப்பெரிய 4 கால்கள், மிகப்பெரிய உருவமா, ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உருவமா இருந்தாலும்,
அதை விட உருவத்துல சின்னதா இருக்கக்கூடிய புலி ஊக்கத்தோட அதை தாக்கும்போது, ஊக்கத்தோட அதை அட்டாக் பண்ண வரும்போது, ஒரு ஃபோர்ஸோட அட்டாக் பண்ண வரும்போது, அவ்வளோ பெரிய யானையே வந்து பயப்படுமா. அவ்வளோ பெரிய யானையே வந்து நடுங்குமா. புரியுதா? ஸோ, அப்ப இங்க என்ன தேவை? உங்கள்ட்ட வந்து நீங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னா, இத்தன நாள் தான் இருக்கு. இப்ப இவ்வளோ டைம் தான் இருக்கு. இவ்வளோ பேர் படிக்கிறாங்க. 2 வருஷமா படிக்கிறாங்க. 3 வருஷமா படிக்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லங்க. உங்களுக்கு தேவை ஒரு போஸ்டிங். ஓகேவா? ஸோ, அப்ப நீங்க இந்த எக்ஸாம கிளியர் பண்ணணும் அப்படின்னா, உங்கள்ட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா, ஊக்கம் இருக்கணும். என்னால முடியும். நான் அடிச்சு காட்டுறேன். அப்படிங்கிற மோட்டிவேஷன் இருக்கணும். அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கணும். அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அப்படிங்கிற நெஞ்சுரம் இருக்கணும் உங்கள்ட்ட. ஓகேவா? அப்பனா தான் உங்கனால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நீங்க எவ்வளோ நாள் படிச்சவங்களா வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ நாள் கூட கையில இருக்கலாம். 150 நாள், இல்ல 200 நாள், 250 நாள் கூட இருக்கலாம். ஆனா, என்னால முடியும் அப்படிங்கிற தைரியம் வந்து உங்களுக்கு இருக்கணும். எப்படி அந்த புலி வந்து ஒரு ஊக்கத்தோட தாக்கும்போது, அந்த யானையே நடுங்குதோ, அந்த மாதிரி நீங்க ஃபோர்ஸா நீங்க ஒரு ஊக்கத்தோட பண்ணும்போது, டிஎன்பிஎஸ்சியே வந்து நடுங்கணும். புரியுதா? அந்த அளவுக்கு நம்ம வந்து இருக்கணும். அந்த அளவுக்கு நம்மள்ட்ட வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். சரியா? அப்பனா உங்கனால இந்த எக்ஸாம் வந்து கம்பல்சரி கிளியர் பண்ண முடியும். சரியா? சரி சும்மா வந்து நீங்க வாய் வார்த்தையில சொல்றீங்க சார். இது எப்படி சார் நடக்கும்? 150 நாள்ல நாங்க என்னென்ன படிக்கணும்னு தெரியாது. நாங்க எப்படி பிரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது. ஒரு கவலையும் கிடையாது. வர 10ஆம் தேதியிலருந்து மண்டேல இருந்து வர 10ஆம் தேதியிலருந்து நம்மளோட சேனல்ல ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஷெட்யூல் குடுத்து ஃப்ரீ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? அதுக்கான ஷெட்யூல் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க ஆல்ரெடி நம்ம பழைய ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும் சரி, புது ஸ்டூடெண்ட்டா இருந்தா நம்ம சேனல போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம ரீசென்ட்டா வந்து கிளாஸஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 2, 3 டேஸா வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்டின்னா, நாங்க ஷெட்யூல் ப்ராசஸ் வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா ஸ்டூடண்ட்ஸும் வந்து எங்கள்ட்ட என்ன கேட்டாங்கன்னா, "சார் ப்ராப்பரா ஒரு ஷெட்யூல் குடுத்து பேட்ஜா வந்து நீங்க வந்து கொண்டு போங்க." அப்டின்னு வந்து கேட்டாங்க. ஸோ அதுல வந்து நம்ம இப்ப வந்து இதுல எந்த பேமெண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. பேமெண்ட் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ பேட்ஜ் ஃப்ரீயா உங்களுக்கு ஷெட்யூல் குடுத்து, அதுக்கான டெலகிராம் குரூப், அதுக்கான சேனல் எல்லாமே ஓப்பன் பண்ணி டெஸ்ட்ல இருந்து கிளாஸஸ்ல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு குடுக்க போறோம். சரியா? டெய்லி கிளாஸஸ் நடத்தி, அதுக்கான டெஸ்ட் டெய்லி வச்சு, உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து இந்த 150 டேஸ் வந்து உங்களுக்கு கொண்டு போயி, இந்த வரப்போற 2025 குரூப் 4 எக்ஸாம்ல உங்கள போஸ்டிங் வாங்க வைக்கிறது அப்படிங்கிறது நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம். சரியா? இப்ப என்ன நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த முடிவு எடுக்கணும். நான் வந்து கம்பல்சரி இந்த வாட்டி வேலை வாங்கியே ஆவேன் அப்படின்னு சொல்லி, நீங்க உங்களுடைய ஒத்துழைப்ப எங்களோட சேர்ந்து குடுத்தீங்க அப்படின்னா, உங்கள வேலை வாங்க வைக்கிறது அப்படிங்கிறது எங்களோட பொறுப்பு. ஓகேவா? ஸோ, உங்களுக்கு வேற என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. இத பொறுத்தவரைக்கும் இதுதான் உண்மை. இனிமே நான் படிக்க ஆரம்பிச்சா என்னால பாஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களால பாஸ் ஆக முடியும். சரியா? நீங்க நம்பிக்கை வச்சா மட்டும் போதும். சரியா? நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். "தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்." தெய்வமே இந்த வேலை உங்களுக்கு இல்லன்னு நெனச்சா கூட, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய கடின உழைப்பு சரியா? உங்களுடைய வெறித்தனமான ஒரு உழைப்பு, உங்களுடைய கடின உழைப்பு வந்து உங்களுக்கு கண்டிப்பா அந்த போஸ்டிங் வந்து வாங்கி குடுக்கும். சரியா? உங்கள கடினமா உழைக்க வைக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இன்னொன்னும் சொல்லியிருந்தீங்க. சார் எனக்கு வந்து படிக்கணும்னு ஆசை தான். ஆனா நான் படிக்க வந்து என்னால முடியல. நான் புக் எடுத்தாலே வந்து எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. தூக்கம் வர மாரி இருக்கு. அந்த மாரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் எந்த கவலையும் படாதீங்க. வர 10ஆம் தேதியிலருந்து வந்து நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதிலிருந்து உங்களுக்கு ஃபுல் மோட்டிவேஷன் எல்லாமே குடுத்து இந்த 150 டேஸ் வந்து உங்கள எப்படி கொண்டு போணுமோ உங்கள எப்படி படிக்க வைக்கணுமோ, எல்லாமே வந்து நாங்க உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண போறோம். சரியா? நீங்க எங்களோட இந்த இத வந்து தொடர்ந்து நீங்க பயணிச்சு, நாங்க சொல்ல சொல்ல என்னென்ன படிக்கணும்னு நாங்க சொல்றோமோ, என்னென்ன ஷெட்யூல் குடுக்குறோமோ, அத ஒவ்வொன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வந்தா கூட போதும். இந்த ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்டின்னா, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களுக்கு, கம்மியான டைம்ல நம்ம எப்படி படிச்சு கிளியர் பண்ண முடியும்? அப்படிங்கிறவங்களுக்கான ஷெட்யூல் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல். சரியா? எனக்கு எனக்கு வந்து 20 மணி நேரம் இருக்கு. எனக்கு நான் நாள் ஃபுல்லா உட்காந்து படிக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும் குரூப் 4 பத்தி அப்படிங்கிறவங்களுக்கு இல்ல. அப்படிங்கிறவங்க வந்து நீங்க எப்படி வேணாலும் நீங்க படிச்சுக்கோங்க. சரியா? உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க என்ன வேணா எங்க வேணாலும் ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாரி காசு இருக்கிறவங்க, நீங்க வந்து பே பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க எங்கனாலும் பே பண்ணி படிச்சுக்கோங்க. நம்மளோட பேட்ஜ பொறுத்தவரைக்கும் ஃப்ரீயா கஷ்டப்படுறவங்களுக்கு, நான் வந்து என் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில இருக்கு சார். நான் படிச்சு இந்த அரசு வேலை வாங்குனா தான், என்னோட ஃபேமிலி வந்து அடுத்த நிலைமைக்கு போகும். நான் படிச்சு இந்த அரசு வேலை வாங்குனா தான், நான் யாருங்கிறத என்னைய அசிங்கப்படுத்தினவங்களுக்கு நான் காட்ட முடியும். என்னைய தாழ்த்தி பேசினவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டணும் சார். அப்படிங்கிறவங்க மட்டும் நம்மளோட பேட்ஜ வந்து ஃபாலோ பண்ணுங்க. கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட தனி டெலகிராம் ஐடி, நம்மளோட பெர்சனல் ஐடி, என்னோட பெர்சனல் ஐடி வந்து நான் கீழ வந்து உங்களுக்கு குடுக்குறேன். சரியா? டெலகிராம் ஐடி வந்து உங்களுக்கு குடுக்குறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா பெர்சனலா என்னைய அதுல வந்து மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கான டவுட் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்றேன். சரியா? ஸோ, வேற எந்த கேள்விகள் இருந்தாலும் கீழ கேளுங்க.
நாங்க சொல்றோம். இதுதான் வந்து உண்ம. உங்களால கண்டிப்பா வேல வாங்க முடியும். சரியா? எதையுமே மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நம்மளோட ஷெட்யூல் வந்து ரெடி ஆயிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஆ நாளைக்கு இல்ல நாள கழிச்சுக்குள்ள அந்த ஷெட்யூல் வீடியோ வந்து நான் குடுத்து ஃபுல் ஷெட்யூலுமே நான் உங்களுக்கு குடுத்துடுறேன். அத ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இப்ப இந்த பேட்ஜ்ல வந்து உங்களுக்கு சேரணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கு. நான் சொன்ன மாரி இந்த பேட்ஜ்ல வந்து நான் சேர்றேன் சார். எனக்கு வந்து என்னைய நீங்க வந்து பாஸ் பண்ண வச்சா போதும். நான் வந்து காசு கட்டிலாம் என்னால படிக்க முடியாது. நீங்களே மெட்டீரியல் எல்லாமே குடுத்து, ஷெட்யூலும் குடுத்து, வீடியோஸும் போட்டு எங்களுக்கு லெசனும் நடத்தி, டெஸ்ட்டும் வச்சு, எங்கள பாஸ் பண்ண வச்சா ஓகே சார். எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணா ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, கீழ நான் குடுத்திருக்கிற டெலகிராம் லிங்க் அதாவது என்னுடைய பெர்சனல் லிங்க், பெர்சனல் ஐடி, டெலகிராம் ஐடி. அந்த ஐடிக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க. சரியா? நான் அந்த மாரி வந்து பேட்ஜ்ல சேரணும்னு நெனைக்கிறேன் சார். அப்படின்னு சொல்லி நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்கள வந்து முன்னாடி இப்போல இருந்தே வந்து உங்க உங்க நேம் எல்லாமே வந்து நாங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நீங்க நம்ம அடுத்து வந்து நாளையிலருந்து ஷெட்யூல் போட்டு நம்ம நாளையிலருந்து ஒவ்வொரு ப்ராசஸா வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னென்ன படிக்கணுங்கிற மெட்டீரியல் குடுக்குறதுலருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து குடுக்க போறோம். நான் அதுக்கு அடுத்த ஒரு வீடியோல வரேன். ஷெட்யூல்ல நம்ம என்னென்ன பண்ண போறோம்? என்னென்ன நம்ம குடுக்க போறோம்? என்னென்ன மெட்டீரியல் குடுப்போம்? எப்போ டெஸ்ட் இருக்கும்? எப்போ கிளாஸ் இருக்கும்? அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து ஷெட்யூல் வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோல வரேன். ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்ம இந்த விஷயத்த வந்து கிளியர் பண்ணணும்னு நெனச்சோம். ஏன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அத வந்து கிளியர் பண்ணிறணும். நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கலாம். சரியா? நீங்க ஆனா அந்த விஷயத்த ஆரம்பிச்சு அதுல இறங்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு தடவ கூட அதுல திரும்ப நீங்க யோசிக்கவே கூடாது. அத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசிக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த இறங்கிட்டீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க யோசிக்கவே கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு போடுறோம். கண்டிப்பா உங்கனால பாஸ் பண்ண முடியும். சரியா? 100% நாங்க கேரண்டி தர்றோம். நாங்க சொல்றத மட்டும் நீங்க படிங்க. ரொம்ப சிம்பிளான ஷெட்யூலா தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமா, ஐயோ! இவ்வளோ இருக்கே! அப்படிலாம் இருக்கவே இருக்காது. சரியா? நான் அதுக்கான டீட்டெயில்டு வீடியோவா அடுத்த வீடியோல வரேன். ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எத பத்தியும் நீங்க ம குழப்பிக்காதீங்க. யார் சொன்னாலும் இல்ல இப்படிலாம் முடியாது. 150 டேஸ்லாம் முடியாது. நான்லாம் 2 வருஷமா படிக்கிறேன், 3 வருஷமா படிக்கிறேன். அதெல்லாம் காதுல எடுத்துக்காதீங்க. சரியா? ஒ 1 மாசம் படிச்சு, 40 நாள் படிச்சு, 1 1/2 மாசம் படிச்சு, 2 மாசம் படிச்சு வேலைக்கு போனவங்கலாம் எங்களுக்கு தெரியும். நெறையா ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. சரியா? அதனால வந்து இதெல்லாம் வந்து மனசுல போட்டு குழப்பிக்காம, தைரியமா படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கான ஷெட்யூல் எல்லாமே ரெடி ஆயிக்கிட்டு இருக்கு. ஃப்ரீ பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். ஃப்ரீ பேட்ச்ல சேரணும்னு ஆசைப்படுறவங்க, கீழ என்னோட டெலகிராம் லிங்க் வந்து குடுத்துருக்கேன். பிரைவேட் லிங்க் வந்து குடுத்துருக்கேன். பெர்சனல் லிங்க் வந்து குடுத்துருக்கேன். அதுல வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? சரி தேங்க் யூ. நம்ம இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோல உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ.